ட்ரிபுலா ட்ரேடிங் கம்பெனி. எங்களிடம் பேப்பர் கப் தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். நாங்களே லோன் வசதியும் செய்து தருகிறோம். ரா மெட்டீரியல்ஸும் வருடம் முழுவதும் நாங்களே கொடுத்துருவோம். மேலும் தொடர்புக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி விஜய் டிவியில் கடந்த 2 வருஷமாக ரொம்பவே ஃபேமஸாக ஓடிட்டு இருந்த சீரியலான சிறகடிக்க ஆசை சீரியலோட ஹீரோ முத்துவை பற்றி தான். இவங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முத்துவோட உண்மையான பெயர் வெற்றி வசந்த். இவங்களோட அப்பா பெயர் ராதாகிருஷ்ணன். இவங்க விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அயன் கரிசல் குளம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் வந்து 1995ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த கிராமத்துல மொத்த பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தாலே ஒரு 6000 பேர் தான் இருப்பாங்களாம். அந்த இடத்துல வளர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நல்லா படிச்சு டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ், விருதுநகர் மாவட்டத்துக்கே டெப்யூட்டி டைரக்டராக இருந்திருக்காங்க. அதாவது சுகாதாரத்துறையில் இருக்கிற பெரிய ஆஃபீஸராக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2014 வந்து டிஸ்ட்ரிக்ட் என்டமாலஜிஸ்ட், அதாவது பூச்சிகளின் நிபுணர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பதவியிலையும் இருந்திருக்கிறாரு. நல்ல ஒரு அரசு பணி தான். அதனால் தன்னோட பிள்ளைகளான 2 பேரும், அதாவது வெற்றி வசந்தும் அவங்களோட தங்கச்சி விக்னேஸ்வரி ராதா அப்படின்னு 2 பேர் அவங்களுக்கு இருக்குது. அவங்கள வந்து விக்கின்னு கூப்பிடுவாங்களாம், விக்னான், இப்படி நிறைய பேர் வச்சு கூப்பிடுவாங்களாம். ஸோ அவங்க அம்மா அப்பா 2 பேருக்குமே இவங்க 2 பேரும் நல்லா படிக்கணும், அப்பா மாதிரியே ஒரு நல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸில் அவங்களும் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கு. அவருக்குமே அந்த ஆசை ஸ்டார்டிங்கில் இருந்தே இருந்திருக்கு. நாடார் சரஸ்வதி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் கலசலிங்கம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் போய் கிருஷ்ணன் கோயிலில் இருக்கிற காலேஜில் வந்து சேர்றாரு. நல்லா படிக்கிறாரு. படித்து முடிச்சுட்டு மேக்ஸ் ஐடி குளோபல் சொல்யூஷன் பிரைவேட் லிமிட்டடில் தான் வேலை பார்க்குறாரு. அப்போ தான் வந்து சினிமா துறையில் நம்ம எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அவங்க அப்பாவுக்கு பொதுவாக வந்து சினிமாவில் வந்து ரஜினிகாந்த் நடித்த படம்னா ரொம்ப பிடிக்குமாம். ரஜினிகாந்தோட மிகப்பெரிய ஃபேனாம். ஆனால் பையன் போய் இந்த மாதிரி எனக்கு சினிமா துறையில் ஆசை இருக்குது, நான் அதில் தான் நான் போய் ஏதாவது பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா சைடில் இருந்து அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வருது. அவங்க அம்மாவும் சினிமாவை அதெல்லாம் வேண்டாம், ஏன்னா வந்து அவங்க இருந்ததே வந்து ரொம்ப கிராம பகுதி. அதனால் வந்து அவங்களுக்கு சினிமா அப்படின்னா டிவியில் பார்க்குறதோட சரி, யாருமே அந்த சினிமா துறைக்கு பெருசாக போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால் வந்து இல்லைப்பா, நீ நல்லா படித்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போ, நீ கண்டிப்பாக வந்து அப்பா இந்த ஃபீல்டில் இருக்கனால நீ படிச்சின்னா கண்டிப்பாக உனக்கும் இதே ஃபீல்டில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்லாம் நிறைய சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இருந்தாலுமே அவருக்கு வந்து அதில் எதுலேயுமே ஆசை கிடையாது. உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் கண்டிப்பாக சாதிச்சே காட்டுவேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி யாரோட பேச்சையும் கேட்காம வீட்டில் இருந்து வெளியே வந்து இங்கே சென்னைக்கு வந்துடுறாரு. விருதுநகரில் இருந்து சென்னைக்கு வந்து, சென்னை கிட்டத்தட்ட ரொம்பவே புதிய ஊர் அவருக்கு. அவங்க அப்பா வந்து சரி நீ என்னமோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தோடு தான் அங்கேருந்து வெளியே அனுப்பிட்டாரு. கையில் சுத்தமாக வந்து காசு இல்லை. அந்த ஊர்லேருந்து வந்துட்டு செலவுக்கு வச்சுருந்த காசும் கொஞ்சம் கொஞ்சமாக செலவாகி போயிடுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட வாழ்க்கை என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற பயமும் அவர் மனசுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் இங்கேருந்து ரிட்டன் போகும்போது கண்டிப்பாக எதையும் சாதிக்காமல் ஊருக்கு மட்டும் போயிடக்கூடாது. நம்ம குடும்பத்துக்கும் அது அசிங்கம். அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரவங்க முன்னாடியும் அது ரொம்பவே கேவலமாயிரும். நம்ம சினிமாவில் சாதிக்கணும்னு வந்துட்டோம், எப்படியாவது அதை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார். சும்மா சின்ன சின்ன படத்துக்கு போய் அசிஸ்டன்ட் டைரக்டரெல்லாம் இருக்கார். ஏன்னா அவரே வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் நிறையா வந்து கதைலாம் சும்மா சூப்பராக அவராக கற்பனையாக நிறைய கதையெல்லாம் எழுதுவாராம், ட்ராமாவில் நடிப்பாராம். அதை வச்சு ஒரு படத்தை எப்படி இயக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிறணும். நம்ம ஒரு நல்ல டைரக்டர் ஆகணும். நடிகன் அப்படிங்கிறதெல்லாம் அவரோட ஆசை இல்லையா, டைரக்டர் ஆகி பெருசாக வரணும், பெரிய பெரிய டைரக்டர் மாதிரி நம்மளோட படத்தையும் பெருசாக பேசணும் அப்படிங்கிறது தான் ஆசையாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுவும் முடியலை, ஒரு சின்ன சின்னது. அதுக்கப்புறம் விஜய்க்கு ஒரு சில படத்துலலாம் வந்து சைடு எஸ்கார்டா, ஏன்னா ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த நற்பணி குழு அந்த இதில் இருந்துட்டு எஸ்கார்டாக வந்து வேலை செய்கிறாரு. அந்த இதுவும் வந்து பெருசாக அவருக்கு இதாகலை. அதனாலையும் வாய்ப்பு எதுவும் கிடைக்கல. அப்புறம் வேற எப்படி தான் ரீச் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சப்ப அந்த டைமில் தான் யூடியூப்
கொஞ்சம் நல்லாவே மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆச்சு. இந்த டிக்டாக், யூடியூபு, ரீல்ஸு அப்படி இப்படின்ட்டு நிறையா வந்தது. ஸோ அதன் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட அந்த டைமில் சென்னையில் பழகின ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சேர்ந்துக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து திருநிறை செல்வன் வசந்த் அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம் தான் நடிக்கிறாங்க. அப்புறம் என் இனிய பொன்னிலவே, மிஸ்டர் ஒன் சைட் லவ்வர், 2K காதலி, அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள்ஸ், நதி எங்கே, தூரிகா இப்படின்னு அடுத்தடுத்து, தென்றல் வந்து தீண்டும் போது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேட்டைகள், சுட்டெரிக்கும் மலை, மோதலில் காதல், இப்படி சொல்ல முடியாத அளவுக்கு வரிசையாக சின்ன சின்னதா அது எல்லாமே கிட்டத்தட்ட ஷார்ட் ஸ்டோரி தான். அது ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் கொஞ்சம் ஃபேன்ஸ் ஃபாலோயிங் அதிகமாச்சு. சரி இவர் தான் வெற்றி வசந்த் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஸ்டோரி, சக்தி லீலாவதி அப்படின்ட்டு இது ஒரு 7 எபிசோடா. இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி டாம் அண்ட் ஜெரி கப்புலாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வெளிப்படுத்துகிற விதமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறப்பதில்லை நெஞ்சே, ஃபர்ஸ்ட் நைட் டேட்டிங், லாக்டவுன் கல்யாணம், பூங்காற்றே, லாக்டவுன் டைமில் கரெக்டாக வந்து அந்த லாக்டவுன் கல்யாணம் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான யூடியூப்பில் வந்து நிறைய அந்த நாக் அவுட் யூடியூப் சேனல் ஃபுல்லாக வந்து ஒரு 75% இவரோட ஷார்ட் ஸ்டோரிஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேக் பெஞ்சஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் வந்து இவர் தன்னோட இதை எல்லாமே போட்டிருப்பார். இது எல்லாத்தையும் ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் டிவியிலேருந்து இவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. விகடனில் இருந்து டைரக்டர் குமரன் அவர்கள், தமிழும் சரஸ்வதியும் இயக்குன டைரக்டர் வந்து விஜய் டிவியில் நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் தமிழும் சரஸ்வதியும் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற ஒரு சீரியல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நல்ல ஒரு ஆளாக தேவைப்படுது, கொஞ்சம் ரக்கடான பையனாக இருக்கணும், அதாவது குடிகாரன் அப்படின்றது பார்த்தோன்னு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளை தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நிறைய ஹேண்ட்ஸமான பசங்க வந்த இடத்துல நம்ம வெற்றி வசந்த் தான் அதுக்கு வந்து கரெக்டாக சூட் ஆகிருக்காரு. ஃபஸ்ட்டு அவர் அந்த சீரியலுக்குள்ளே வந்து என்டர் ஆகும்போது ஃபஸ்ட்டு அவரை பார்த்த எல்லாரும் இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு இதை சீரியலில் போட்டிருக்காங்க அப்படின்னு பலவிதமான கமெண்ட்ஸ் வந்துச்சாம். அவரை நேரில் பார்க்குறவங்களுமே ஸ்டார்டிங்கில் நீலாம் ஒரு ஆளுன்ட்டு நீ எப்படி தான் உனக்கு சீரியலில் வாய்ப்பு கிடச்சிச்சோ அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஸ்விக்கியில் வந்து சாப்பாடு டெலிவரி பண்ணிட்டு என்னோட வயிற்று பசியை போக்கக்கூட முடியாமல் இருந்தேன். எனக்கு விஜய் டிவியில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அது எனக்கு ரொம்பவே பெரிய விஷயம். அதனால எனக்கு இந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தண்ணி அடிக்க மாட்டேன், ஆனால் அப்படி ஒரு கேரக்டர் வந்திருக்குங்கும் போது அதை நான் தாராளமாக எடுத்து பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஆனால் வந்து மக்களோட மனசு அப்படியே மாறிடுச்சு. இப்போ முத்து அப்படின்னா இவர் வந்து சின்ன விஜய் சேதுபதி அந்த அளவுக்கு யதார்த்தமாக நடிக்கிறாருன்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் மாறிட்டாங்க. அவர் டைரக்டர் ஆகணும்னு தான் நினச்சாரு, ஆனால் இப்போ ஒரு நல்ல ஹீரோவாகவே ஆகிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு வந்து வந்துட்டுருக்கு. அவரோட கனவே கலையாதே ஷார்ட் ஃபிலிம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலுக்காக ப்ராமிசிங் டேலண்ட் ஆஃப் த இயர், அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஹீரோ, பெஸ்ட் ஹீரோ அவார்டெல்லாம் வந்து இவருக்கு விஜய் டிவிலேருந்தும் விகடன்லேருந்தும் கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.